இப்படி ஒரு பிள்ளைய பிறந்தம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே நம்ம பாலா ஒரு ஹைப்பர் ஆக்டிவான பையன். அவரோட ஸ்கூல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா படிப்புல டாப்பராக இருந்திருக்காரு. 10th வந்து 500க்கு 490 மார்க் வாங்கின பையன். அதுக்கப்புறம் மீடியா இன்ட்ரெஸ்ட் வந்து விஜய் டிவி கலக்கப்போவது யாரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுல டைட்டில் வின்னரும் ஆனாரு. இத பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது சார்? பெரிய சைஸ் பீர் பாட்டில் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறமா கஷ்டப்படுற ஏழை குடும்பங்கள், மக்கள், மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நிறைய உதவிகள் இவருடைய சொந்த பணத்துல பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் பண்றேன்றது வேற. ஏன்னா நான் இருக்கிற ரேஜில் நான் உங்களை சைலண்டா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க நிறைய உதவி பண்றீங்க. நான் வந்து யார்ட்டையுமே காசு வாங்கி இதை சேர்க்கல, என்கிட்ட இருக்க காசை சேர்த்து தான் இதை வாங்கினேன். அதுக்கப்புறம் சினிமாவில் சின்ன சின்ன காமெடியான ரோல்ஸ்ல நடிச்சு இப்போ ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த மாதிரி பசங்க வளரணும், இந்த மாதிரி பசங்க வளரணும். அந்த டேய். ஸோ இவரோட லைஃப்ல எந்த ஒரு செயல் இவர் செஞ்சாலுமே அந்த செயல்ல ஒரு டாப்பரா வந்துட்டு இருக்காரு. இந்த பையனை நீர்ல போட்டா நீந்து, நிலத்துல விட்டா ஓடும். அது மாதிரி ஒரு திறமை உள்ள பையன். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இவர் இது வரைக்கும் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, என்னென்ன படங்கள்ல நடிச்சிருக்காரு, என்னென்ன ரோல்ஸ் நடிச்சிருக்காரு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது பாலா இத்தனை படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சு வெளிவந்த படங்கள் மட்டும் தான் நான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பார்க்க ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாலா அவர்களோட ஃபர்ஸ்ட் சினிமா என்ட்ரி எந்த படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016ல கலக்கப்போவது யாரு ஷோல அவர் டைட்டில் வின்னர் ஆனதுக்கு அப்புறமா அதே இயர்லயே டைரக்டர் ஏஎல் விஜய் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண படமான சில சமயங்களில் அப்படின்ற ஒரு படத்துல இவருக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்திருப்பாங்க. அந்த படத்துல இவர் லங்கர் கட்ட உருட்டுறவரா நடிச்சிருப்பாரு. அவர் வர சீன் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியா தான் இருக்கும் அந்த படத்துல. 2016க்கு அப்புறமா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்காம 2 வருஷம் மறுபடியும் விஜய் டிவி ஷோஸ்லயே ஒர்க் பண்ணி 2018ல விஜய் சேதுபதி அவங்களுடைய ஜூங்கா அப்படின்ற ஒரு படத்துல தான் செகண்ட் வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. ஆக்சுவலா இந்த படத்துல போயட் தினேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல அவர் நடிச்சிருப்பாரு. ஒரு டிஃபரெண்டான விக் வச்சுக்கிட்டு ஒரு சீன்ல வந்துட்டு போவாரு. கேங்ஸ்டர் கவிஞர் காம்பினேஷன் செட் ஆகலையே. அப்படி இல்லைன்னா மியூசிக் டைரக்டர்லாம் ஹீரோவா பண்றாங்க, ஹீரோலாம் மியூசிக் டைரக்டர் பண்றாங்க இல்லையா? அந்த கேட்டகரினா. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கே வச்சிருப்பாங்க. அந்த சாங்கையுமே ஃபாரின்ல ஷூட் பண்ணிருப்பாங்க. அந்த சாங்ல இவரோட டான்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபயரா இருக்கும். ஒரு காமெடியன் ஒரு டிவி ஷோ பண்ணவர்னால இந்த அளவுக்கு டான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு ஆச்சரியம் தான் போடுவீங்க எல்லாரும். இந்த படத்துல இவர் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகுது. 2-3 நாள் மட்டும்தான் இவரோட சீன்ஸ் தியேட்டர்ல ஓடுது. 5ஆம் நாள் 6ஆம் நாள் பாத்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்துல இருந்து இவரோட சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. அதை நினைச்சு இவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு அந்த டைம்ல. அடுத்ததா 2019ல தர்ஷன் அவங்களுடைய தும்பா படத்துல இவர் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. ஆனைமலை புலிகள் காப்பகத்துல ஒரு மவுண்டைன் டாப்ல ஒரு டைகரோட போட்டோ வரைகிறதுக்காக தர்ஷன் வருவாரு. அதே மாதிரி அந்த காட்டுல இருக்க டைகர்ஸ போட்டோ எடுக்கிறதுக்காக கீர்த்தி பாண்டியன் வருவாங்க. இவங்க 2 பேருக்குமே ஹெல்ப் பண்ற மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு அசிஸ்டண்டா பாலா அவர்கள் சுரேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி நீ இருந்ததே இல்லையா? இன்னைக்கு டாப் ஸ்லிப்கே நியூ இயர் மாதிரி டான்ஸ் வந்திருக்காரு. அவரை பார்த்தா போயிட்டு இருக்கேன். நீங்க பேர் டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கேன். அடுத்ததா சேம் அதே இயர்லயே வைபவோட சிக்ஸர் படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் டிவி ராமர் தான் ஒரு வில்லன் ரோல் நடிச்சிருப்பாரு. இந்த வில்லனுக்கு அடியாலா டொக்கு அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இவரும் அவரும் சேர்ந்து கொஞ்சம் காமெடி பண்ணிருப்பாங்க. நட்டு மார்க்கெட்ல அவன் பாடி தொங்கணும். எனக்கு என்னமோ அவன் பாடி போடுவான்னு தோணல. அடுத்ததா 2020ல யோகி பாபா அவங்களோட காக்டெயில் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல இவர் சொப்பன சுந்தரி வண்டியை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. யோகி பாபாவோட ஃப்ரெண்டாவும் இருப்பாரு. படம் ஃபுல்லா அவருக்கு என்ன வேலைனா யோகி பாபாவோட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் தான். அண்ட் அவருக்கு ஏத்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு காமெடியா. கல்யாணம் புது பீரெல்லாம் வச்சு தள்ளிட்டு போன அந்த வண்டியில இப்படி வயசான கிழங்கெல்லாம் வச்சு தள்ள வச்சுட்டான இந்த ஏஜ். அடுத்த 2021ல இவருக்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபு அவங்களுடைய புலிக்குத்தி பாண்டி. இந்த படத்துல விக்ரம் பிரபுவோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. சிங்கமுலி அண்ட் பாலா இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல காமெடி சீன்ஸ் வச்சிருப்பாங்க. மாமா இங்க இருந்து பாக்குறதுக்கு ஆழ்கடல வாடுற ஆமா மாதிரியா இருக்க மாமா. உங்களை மேல வந்து நான் கொல்லல. தட்சிணாமூர்த்தி மகன் இல்லடா. அடுத்ததா விஜய் சேதுபதி அவங்களுடைய லாபம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோயின் சுத்திகாசன் ஒரு மியூசிக் பேண்ட் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மியூசிக் பேண்ட்ல தபேலா வாசிக்கிறவரா பாலா நடிச்சிருப்பாரு. அப்படிதான்
அடுத்ததா ஹர்பஜன் சிங், லாஸ்லியா இவங்கலாம் சேர்ந்து நடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு வெட்டுக்கிளி அப்படின்ற ஒரு நேம் கொடுத்து நடிக்க வச்சிருப்பாங்க. இந்த வெட்டுக்கிளி நேம் பாத்தீங்கன்னா அவர் விஜய் டிவில சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த டைம்ல இவருக்கு வைக்கப்பட்ட நேம். இப்ப கூட அவரோட அபிஷியல் இன்ஸ்டா அக்கவுண்டோட பயோல பாத்தீங்கன்னா ப்ரௌட்லி நோன் அஸ் வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருப்பாரு. அந்த படத்துல ஹீரோவா நடிச்ச ஹர்பஜன் சிங் அண்ட் கூட சேர்ந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸோட காமெடி பண்ற மாதிரி சீன்ஸ் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நல்லாவே அவர் கவுண்டர் போடுற மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிருப்பாரு. யாரு மச்சான் லண்டன்ல இருந்து பேசுறா ஒரு ஹாய் சொல்ல. டேய் ஏன்டா ட்ரெஸ் இல்லாம இருக்கா? அடுத்ததா ப்ளூ சட்டை அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம டைரக்டர் இளமாறன் அவர்கள் டைரக்ட் பண்ண ஆன்டி இந்தியன் மூவி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவருக்கு படத்துக்குள்ள எந்த ஒரு கேரக்டருமே கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங்ல டைட்டில் கார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கும்போது சாமியான பந்த போடுற ஒருத்தவரா பாலா அவர்கள் ஒரு சின்ன டைம்ல வந்துட்டு போயிருப்பாரு. கடைசியா நாம கோயிலுக்கே வந்துட்டோம். இப்போவும் நமக்கு பேரு புறாதான். ஆனா இந்த மனுஷங்க மட்டும் கோயிலுக்குள்ள போயிட்டு வரும்போது அடுத்ததா 2022 இந்த இயர்ல பாத்தீங்கன்னா இவருக்கு 5 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா சதீஷ் அவங்களுடைய நாய் சேகர். இந்த படத்துல இவர் கலர் சட்டை அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா தொலைஞ்சு போன படையப்பா அப்படின்ற ஒரு டாக இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறதா சொல்லி ஃபேக்கா காசு வாங்கறதுக்காக வர்ற ஒரு கேரக்டரா பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் நல்ல காமெடியும் பண்ணிருப்பாரு. இருக்குல்ல பக்கத்துல இருக்க ஃபேன்சி போயிட்டு $200 போ போ. ஹலோ 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 முருகன் டாலரா ஐமன் டாலரா அமெரிக்கன் டாலர் எவனோ வாய்வாயா போயா. அடுத்ததா அருள்நிதி அவங்களுடைய தேஜா மூவி. இந்த படத்துல இவருடைய ஃபேஸை காமிக்க மாட்டாங்க. வர்ற சீனு பாத்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு எதுக்கு படத்துல பாலாவை போட்டாங்கன்னு தெரியல. அதை யார் வேணாலும் பண்ணிருக்கலாம். அடுத்ததா தெலுங்கு ஆக்டர் சர்வானந்த் அவர்கள் நடிச்சு வெளிவந்த கனம் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் பாத்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் தமிழ் 2 மொழிகள்லயுமே சேம் டைம்லயே ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துல ரமேஷ் திலக் பாத்தீங்கன்னா ஹவுஸ் புரோக்கரா நடிச்சிருப்பாரு. அந்த ஹவுஸ் புரோக்கரோட அசிஸ்டண்டா கேபிஓ பாலா நடிச்சிருப்பாரு. இவங்க 2 பேரோட காம்பினேஷனுமே சூப்பரா இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்ல மட்டும் தான் பாலா அவங்க வருவாங்க. என்ன நான் மாப்பிள்ளை பேர் பக்கத்துல PHTன்னு போட்டுக்குதே. அது அவன் படிச்சிருக்கான்னு சீனை போடுறதுக்கு. அப்போ உனக்கு கல்யாணம் நீ என்ன போட்டுப்ப புரோக்கர்னா. அடுத்ததா யோகி பாபு அவங்களுடைய ரிப்பீட் ஷோ அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஷூ வச்சு டைம் டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யோகி பாபுவோட ஃப்ரெண்டா ரெடின் கிங்ஸ்லி அண்ட் கேபிவி பாலா 2 பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இவங்க 3 பேர்கிட்டயும் அந்த ஷூ மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுது அப்படின்றத படத்தோட கதையாவே எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் காமெடியாவும் இருக்கும் படம். சீக்கிரம் பாப்பா, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நச்சு கொடு. பெரிய வால்வோக்கார வாட்டர் வாஷ் குத்துட்டு வெயிட் பண்ணுகிறாரு. இந்த பிஞ்ச செருப்பெடுத்து உன் பின்மேல வச்சிட்டு நீயே நடந்து போடா. அடுத்ததான் நம்ம வடிவேல் சாரோட நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த படத்துல நாய் சேகரா நடிச்ச வடிவேலை அரெஸ்ட் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குறதுக்காக முனிஸ்காந்த் ஒரு ஆபரேஷன் ஃபார்ம் பண்ணி அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட அசிஸ்டண்டா சிங்கதுரை அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பாலா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. தங்கதுரை, முனிஸ்காந்த், பாலா இவங்க 3 பேருக்கும் தான் காம்பினேஷன் ஆஃப் காமெடி வச்சிருப்பாங்க இந்த படத்துல. சார் இந்த வண்டி ஹைதராபாத் போவோம். ஆனா நாம இதுல ஹைதராபாத் போக மாட்டோம். நம்ம நெல்லூர் வரைக்கும் தான் லிஃப்டே கேட்டிருக்கோம். அடுத்ததா 2023 இந்த இயர்ல தான் இவருக்கு 7 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா பிகினிங். இந்த படத்துல நான் பெரிய ரவுடி, எனக்கு கராத்தெல்லாம் தெரியும், நிறைய பேர்த்த அடிச்சு பறக்க விட்டுருக்கேன் அப்படின்னு ஏமாத்திக்கிட்டு சுத்துற ப்ரூஸ்லி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு பாலா. அடுத்ததா ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வாலோட படமான கோஸ்டி. இந்த படத்துல சுப்பு பஞ்சு அண்ட் KS ரவிக்குமார் இவங்களுடைய அடியாளா நடிச்சிருப்பாரு. படம் ஃபுல்லா 2-3 சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த எல்லா சீன்ஸ்லயுமே இவருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைலாக்கும் கொடுத்திருப்பாங்க. ஐயா நானா செத்த பாம்பு அடிக்கிறாங்க கூட்டு வந்தா ஏரியால எங்க கௌரவம் வருது. ஏய் வாங்கடா போடா. அடுத்ததா RJ பாலாஜி அவங்களுடைய ரன் பேபி ரன். இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷோட டெட் பாடியை சூட்கேஸ்ல பேக் பண்ணிக்கிட்டு அவர் வேன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேன்ல சரக்கு அடிச்சிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் இவருக்கு கொடுத்திருப்பாங்க. சொல்லிட்டாரா சாட்சி சமுத்திரகனி வந்ததுல இருந்து பசுமாடு பழ வண்டியை பாக்குற மாதிரி அங்கதானே பாத்து நிக்கிற. நீ டீசனை பத்தி பேசுறியா? பாத்துக்க. அடுத்ததா சிவா அவங்களுடைய சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல ராஜா அப்படின்ற ஒரு கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. மத்த படங்களை விட இந்த படத்துல இவரை தனியாவே காமிச்சிருப்பாங்க. அவருடைய கவுண்டர் காமெடியுமே இந்த படத்துல நல்லா இருக்கும். யாகி அவர் மூஞ்சி வடிவத்துக்கும் ரேஞ்சுக்கும் போய் இங்கே வேலை பாப்பாரு. ஃபுல் டைமா சோபான வைக்கிறாரு. பார்ட் டைமா தான் டைப் அடிச்சு ஹேக்கிங் பண்றாப்ல. அடுத்ததா பிக் பாஸ் வனிதா அவங்களுடைய தில் இருந்தா போராடு. இந்த படத்துல வனிதாவோட அசிஸ்டண்டா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை இன்டர்நெட்ல எல்லா ஏரியாவிலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. கடல்லே இல்லையா. அடுத்ததா ராரா சரசுக்கு ராரா. இந்த படம் பாத்தீங்கன்னா 18+ மூவி. ஓவர் டபுள் மீனிங், கிளாமர், ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்தையுமே எந்த ஏரியாவில தேடியும் கண்டுபிடிக்க முடியல.
அடுத்ததா நம்ம மிர்ச்சி விஜய் ஹீரோவா நடிச்ச பாட்டி சொல்லை தட்டாதே. இந்த படத்துல பாட்டியா நளினி அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. பாலா இந்த படத்துல பாலா அப்படின்னு அவரோட ரியல் நேம்லயே நடிச்சிருப்பாரு. கொரோனா டைம்ல காய்கறி விக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல வந்து அதுக்கப்புறம் இவங்க கையில சரக்கு கிடைக்கும். அந்த சரக்கை மத்த ரெசார்ட்ல சேல்ஸ் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த பாட்டி 21 நாள் லாக்டவுன் சொல்லிட்டு ஃபுல்லா கோயம்பேட்டுல இருந்து காய்கறி பழம் இறக்கிட்டு போல. அடுத்ததா 2024ல இவருக்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா நம்ம யோகி பாபு அவங்களுடைய பூமர் அங்கிள். இந்த படத்துல சேசு, தங்கதுரை அண்ட் பாலா இவங்க 3 பேரோட காம்பினேஷன்ல நிறைய காமெடி சீன்ஸ் வச்சிருப்பாங்க. வில்லு அப்படின்ற கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. என் மாமா 60 வயசுல ஊத்துனோ தரக்கா அடிக்கடி பொருளை போட்டு எடுக்கிற மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிருப்பான். கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்த மூவியா நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த படத்துல ஏகப்பட்ட யூடியூபர்ஸ், ஆங்கர், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் எல்லாரும் சேர்ந்து நடிச்ச படம் தான் இது. இந்த படத்துல KPV பாலா ஹீரோவா நடிச்ச ஆனந்த் ராம்போட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பார். 143 கார்த்தி 143. ஓகே மேம். ஓகே கார்த்தி. இருக்குல்ல. யூரோப்போட பெஸ்ட் செல்லிங் அம்மா மேட்ரஸ் வந்து இப்போ யூரோப்ல மட்டும் இல்லாம இப்போ நம்ம இந்தியாலயுமே கிடைக்குது. என்னடா மேட்டர் சொல்லிட்டு சின்ன பாக்ஸ் காமிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஓபன் பண்ணி பார்த்தா தெரியுது. இருக்குல்ல. ஆகணும்டா, காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஆகணும். அடுத்த மூவி தில்ராஜா. இந்த படத்துல விஜய், சத்யா அண்ட் ஷெரீன் இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டா KPY பாலா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் அவரோட கவுண்டர் காமெடி சூப்பரா பண்ணிருப்பாரு. கல்யாணம் ஒய்ஃப் அனிமூனுக்கு ஊட்டிக்கு கூட்டு போகும்போது கூடவான்னு ஃப்ரெண்டை கூப்பிட மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமையில கறிமீன் சமைச்சா சாப்பிடவான்னு ஃப்ரெண்டை கூப்பிட மாட்டீங்க. சொல்றீங்க தேடவான்னு மட்டும் ஃப்ரெண்டை மறக்காம மரமான இடத்துக்குலாம் கூட்டு வந்தீங்களே, எப்படி? அடுத்ததா சமுத்திரக்கனி அவங்களுடைய திருமாணிக்கம் படம். இவருக்கு இந்த படத்துல நடிக்கிறதுக்காக எந்த ஒரு சீன்ஸும் இருக்காது. சொல்லப்போனா இது ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் தான். பட் இந்த படத்துல சமுத்திரக்கனி சார் ஒரு நல்லது செய்வாரு. அந்த நல்லது செஞ்சதை பாராட்டுற விதமா நிறைய பேர் சோசியல் மீடியால பேசுவாங்க. அப்படி ஒரு பாராட்டு தெரிவிக்கிற விதமா யூடியூப்ல KPY பாலா பேசுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட சேலை செஞ்ச மாணிக்கத்துக்கு நம்ம எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். We love you மாணிக்கம். We stand with you மாணிக்கம். அடுத்ததா 2025ல ஃபர்ஸ்டா ரிலீஸ் ஆன படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். ஆக்சுவலா இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இந்த படத்துல பாலாவை ஒரு சீன்ல கூட நான் பார்க்கல. பட் அவரோட விக்கிபீடியா பேஜ்ல இந்த படத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை படத்துல இருந்து சீனை கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. நீங்க இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா பாலாவை பாத்தீங்கன்னா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே இவரோட காமெடியான ஆக்டிங், காமெடியான கவுண்டர், காமெடியான ரியாக்ஷன்ஸுக்காக காமெடி ரோல்ல நடிச்ச படங்கள். இப்போ நம்ம பார்க்க போறது லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா இவர் ஹீரோவா தன்னை நிலைநிறுத்தின முதல் படம் காந்தி கண்ணாடி. படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாலாவுக்காக மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க போனோம். பட் பாலா உண்மையிலேயே ஒரு நல்ல நடிகனா ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பேசினாலும் காமெடியா கவுண்டர் அடிக்கிற பாலாவை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ஹீரோவா மக்களை கண் கலங்க வைக்கிற பாலாவை பார்க்கும்போது வித்தியாசமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவில தன்னை ஒரு நல்ல நடிகனா நிலைநிறுத்தி இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சு நிறைய படங்கள் மேலும் மேலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆசைப்படுறோம். என்னையா சும்மா கனமா சாவர வயசுல என்ன அளவு அசிங்கமா. ஸோ அவ்வளோதான். காந்தி கண்ணாடி படம் எப்படி இருந்ததை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் பாலா இத்தனை படம் நடிச்சிருக்காரா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி